ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோங்க. சோள ரவை கிச்சடி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி நாலும் போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கோங்க. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா டயட் இருக்கிறவங்க கூட சாப்பிட்லாங்க. இப்போது ஒரு சிட்டி மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்குறதுக்காக 2 மினிட்ஸ் குக்கரை கொஞ்சம் மூடி வைங்க. இப்போ நல்லா தக்காளி வதங்கிருச்சுங்க. இப்போ இதில் ஒரு சொம்பு தண்ணி விட்டுக்கோங்க. இதில் இப்போது ஒரு 1/4 கப்பு மக்காச்சோள ரவை ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி கொதித்து வர டைமில் குக்கர் விசில் போட்டு குக்கரை மூடி வச்சுருங்க. 3 விசிலுங்கிறது ஒரு 2 விசில் எக்ஸ்ட்ராவே விட்டுக்கோங்க. பாருங்கள், நம்ம சோள ரவை கிச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெண்டுக்குமே இந்த ரெசிபி ட்ரை பண்ணலாங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.